அத்தியாயம் 15. போனை கட் செய்து தூரம் போட்ட அதிபன், பிரதாப் சீக்கிரம் போ என்றான். ரதியும் ஆதிரியும் இருக்கும் பாருக்கு சென்றார்கள். அங்கே அவர்கள் இல்லை. அதிபனின் அருகில் வந்த அந்த பாரின் மேனேஜர் பவ்யமாக அவனை வரவேற்க, அவனை கை நீட்டி தடுத்த அதிபன், அவ எங்க என்றான். சார், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க யாரையும் உள்ளேயும் விடல வெளியும் விடல. ஆனா அதுக்கு முன்னாடி யாரோ மேடமோட ஒயின்ல போதை மருந்து கலந்துட்டு இருக்காங்க. வாட் என்று அவன் உருமிய உருமலில் 2 அடி பின்னால் எடுத்து வைத்தான் அந்த மேனேஜர். நீங்க worry பண்ணிக்காதீங்க சார். மேடம் சேஃபா இருக்காங்க. ரூம் நம்பர் 143ல அவங்க ஃப்ரெண்டும் கூட இருக்காங்க. அவங்க ரூமுக்கு வெளியிலயும் 2 பேரை காவலுக்கு வச்சிருக்கேன் சார் என்ற மேனேஜர் அவனை அழைத்துக் கொண்டு ஆதிரை இருக்கும் அறைக்கு சென்றான். அவர்கள் அங்கு சென்றதும் கதவை தட்ட, ரதி முன்வந்து கதவை திறந்து விட்டு மீண்டும் கட்டிலுக்கு சென்று ஆதிரையுடன் போராடி கொண்டிருந்தாள். என்னாச்சு என்று உள்ளே எட்டி பார்த்து கேட்ட பிரதாப்பை கை நீட்டி தடுத்துவிட்டு அவன் மட்டும் தன் வீல் சேரை இயக்கிக் கொண்டு உள்ளே சென்றான். அங்கு சென்று அவன் பார்த்த காட்சியை அவனாலேயே நம்ப முடியவில்லை. நல்ல வேளை, பிரதாப்பை அங்கே தடுத்து நிறுத்திட்டோம் என்று நினைத்தவன், நீ போ, நான் பார்த்துக்கிறேன் என்றான் ரதியிடம். ரதி தேவி அவனை இப்போதுதான் நன்றாக பார்த்தாள். அவன் வீல் சேரில் இருப்பதை பார்த்ததும் அவனை மேலிருந்து கீழாக நோட்டமிட்டு, இல்ல, இவளை இந்த நிலையில விட்டுட்டு போக முடியாது என்றாள் அவள். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா என்று கேட்டான் அதிபன். தெரியும் சார், நீங்க அவளோட மாமான்னு. அதுக்காக அவளை இந்த நிலைமையில விட்டுட்டு போற அளவுக்கு நீங்க ஒன்னும் அவளோட புருஷன் இல்லையே என்ற வார்த்தைகளில் அதிபனை தூரம் நிறுத்தினாள் அவள். அவள் அப்படி சொன்னதும் அவர்கள் இருக்கும் நிலையை பார்த்த அதிபனின் கண்கள் சிவக்க, இப்ப நீ இங்கிருந்து விலகி போறியா இல்ல போக வைக்கவா என்று கர்ச்சித்தான் தன் வீல்சேரின் கைப்பிடியை அழுத்தியவாறு. அவனின் கர்ச்சனையில் அதிர்ந்தவள் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு அதிபனை நம்பி ஆதிரியை விட்டு செல்ல மனமில்லை. எனவே அதிபனை பாவமாக பார்த்து, பிளீஸ் சார், நான் இவ கூட இங்கேயே இருக்கனே என்று கண்களால் கெஞ்சினாள். அப்படி பாவமா பார்த்தா மட்டும் உன்னை இங்க அவ கூட இருக்க விட்டுடுவனா? அவ உன்னை இப்படி கட்டுப்பிடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் ரொம்ப பொறுமையா உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற என்றவன் தன் வீல் சேருடன் திரும்பி கோவத்தை கண்ட்ரோல் செய்தவனாக, நான் இப்ப 1 2 3 சொல்லுவேன். 3 சொல்றதுக்குள்ள நீ வெளியே போயிருக்கணும். நீ போகல, இங்க நடக்கிறதுக்கு நான் பொறுப்பாக முடியாது என்றான். அவனின் கோபத்தை பார்த்த ரதி அவனின் பின்புலத்தை பற்றி அறிந்திருந்ததால் பதில் ஏதும் பேசாமல் மெல்ல ஆதிரியை தள்ளி வைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அவன் 3 என்று சொல்லிவிட்டு திரும்ப அவனை இறுக்கமாக அணைத்திருந்தது அவளின் பிஞ்சு கைகள். அவன் கட்டில் அருகில் அமர்ந்திருந்ததால் தாவி வந்து அவனை அணைத்திருந்தாள். அந்த நிலையிலும் அவளை பாதுகாக்க நினைத்தவன் அவளை கட்டி அணைத்தபடியே, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பண்ற? வா, வீட்டுக்கு போகலாம் என்று அழைத்தான். அவளோ அந்த போதை மருந்தின் தாக்கத்தால் அதிபனை பார்த்து, அர்ஜுன், ஏன் அப்படி பண்ணீங்க? எதுக்காக அப்படி பண்ணீங்க? நான் தானே உங்களுக்கு எல்லாமுமா இருக்கணும். நீங்க ஏன் அந்த பொண்ணு கூட போனீங்க? என்னை ஏன் அவாய்ட் பண்றீங்க? நான் உங்களுக்கு முத்தம் தரலன்னா என்ன அவாய்ட் பண்றீங்க என்று கேட்டபடியே சட்டென நிமிர்ந்து அதிபனின் இதழை கவ்வி இருந்தாள். சட்டென நடந்த நிகழ்வில் அதிபனால் அதை மறுக்கவும் முடியவில்லை, ஏற்கவும் முடியவில்லை. அதிர்ச்சியுடன் இமை விரித்து அவளை பார்த்தான். முதலில் தடுமாறியவன் சிறிது நேரத்தில் அவளுடன் ஒத்துழைக்க துவங்கியிருந்தான். நீண்ட நேரமாக தொடர்ந்த முத்த தேடலில் அதிபனிடமிருந்து அவளாக இதழ் பிரித்து, போதுமா ஜென், நீ இனிமே எந்த பொண்ணுகிட்டையும் போகக்கூடாது என்று குழைவாக பேசி எச்சரித்தாள். அவளாக கொடுத்த முத்தத்தில் திக்குமுக்காடி போன நிலையில் இருந்தவன் அர்ஜுனின் பெயரை அவள் வாயால் கேட்டதும் கைமுஷ்டி இறுக்கி பெட்டில் குத்தினான். என்ன அர்ஜுன், நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க. நீங்க இனிமே என்ன தவிர எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டீங்க தானே என்று கேட்டாள். உன்னை தவிர எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் அர்ஜுன் இல்ல, அதிபன் என்றான் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு. அந்த போதையிலும், என்ன அதிபனா என்று அதிர்ந்தவள் அவனை விட்டு விலகி கண்களை கசக்கிக் கொண்டு, நீங்க எப்படி இங்க என்று அவள் கேட்கும் போதே உடம்பெல்லாம் எரிவதைப் போல் உணர்ந்தாள். மாமா, நீங்க வெளியே போங்க. நீங்க இங்க இருக்கிறது உங்களுக்கும் நல்லதில்ல, எனக்கும் நல்லதில்ல என்றாள். அதுக்கு தான் நானும் சொல்றேன், வா வீட்டுக்கு போகலாம் என்றான் அதிபன். சாரி மாமா, நான் கூல்ட்ரிங்க்ஸ்னு நினைச்சு அதையோ குடிச்சிட்டேன். அது என்னவோ பண்ணுது. ப்ளீஸ் மாமா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க.
இது சரியாக எனக்கு உதவி பண்ணுங்க என்றவள் மீண்டும் அவன் தேக குளிர்ச்சியை நாடி இருந்தாள். அவனை அணைத்தபடியே, என் உடம்பெல்லாம் எரியுது மாமா, என்னவோ பண்ணுது என்றாள் அவள். இதழ்கள் நடுங்க. அதை பார்த்தவனின் இதயம் வேகமாக துடித்தது. அவள் இதழை தவிர்த்து அவன் பார்வையை கீழே தாழ்த்த, அவளின் வெளிர் நிற பெண்மைகளுடன் கூடிய நெஞ்சுக்குழி அவள் கருப்பு நிற ஷிஃபான் சாரியின் அடர்த்தியையும் தாண்டி வெளியில் தெரிந்தது. என்று மூச்சை இழுத்து வெளியிட்டவன் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டான். அவனின் ஆண்மையை சோதிக்கும் விதமாக இன்னும் நெருக்கமாக கட்டி அணைத்து அவன் தேகம் உரசினாள் அவள். தன்னிலிருந்து பிரித்தவன் அவள் ஆடைகளை சரி செய்துவிட்டு, வா போகலாம் என்று அழைத்தான். நான் எங்கேயும் வரமாட்டேன் என்று அடம் பிடித்து மீண்டும் அவனை அணைத்துக் கொண்டவள், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று மீண்டும் அவன் இதழை கவ்வினாள் அவள். வேண்டாம் ஆதிரே, இது தப்பு. நீ தெளிவா இல்ல. நீ தெளிவா இருந்து என்ன கேட்டாலும் நான் உனக்காக அதை செய்வேன். அது என் கடமை. ஆனா இப்ப நீ உன் சுய நினைவிலேயே இல்ல. இப்ப இதெல்லாம் தப்பு என்றவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவளை கைகளில் ஏந்தி இருந்தான். அது என்ன, அப்ப மட்டும் கடமை கண்ணியம் எல்லாமே இப்ப இல்லையா என்றவள் அவன் மீது இருந்தவாறே அவனின் சட்டை காலரை இழுத்து அவன் பொத்தானை அவித்தபடி முணங்கினாள். கண்கள் சொருக அவனை பார்த்தவள் அவன் கழுத்தில் முத்தமிட்டு அவன் ஆண்மையை மேலும் சோதித்தாள். அவன் நரம்புகள் புடைத்து அவளுடன் உறவில் இருக்க ஆவல் எழுந்ததும் அவளை இறக்கிவிட்டு அவள் இதழை நோக்கி குனிந்து தன் ஷர்ட்டில் பதித்திருந்த கைகளை பிடித்து தன் பக்கம் இழுத்தான் மொத்தமாக. அவள் அவன் மீது விழுந்திருக்க இப்போது முத்தமிடுவது இவன் முறையானது. நீண்ட நெடிய முத்தத்தில் அவள் தேக சூட்டை தணிக்க நினைத்தால் முடியுமா? அவன் முத்தமிட முத்தமிட இன்னும் கதகதப்பை நாடியவள் ஆடைகளை களைந்து எறிந்தாள். அவளை அந்த கோலத்தில் பார்த்த அதிபன் அதிர்ந்து அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான்.